இப்போ இந்த பகுதிகள்லாம் நான் எதனால இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நாம எப்படிப்பட்ட விசேஷித்த ஒரு இடத்துல இருக்கிறோம், எப்படிப்பட்ட விசேஷித்த அழைப்பு நமக்கு உண்டாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட பலிக்கு சம்பந்தப்பட்ட பிராயச்சித்தத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த 36வது வசனத்துல என்ன படிக்கிறோம்னா, 7 நாள் பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணுமா. பலிபீடம் அப்படிங்கிறது கையினால் செய்யப்பட்ட அந்த 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 இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு ஹைட்ல செஞ்சுட்டு இதுக்கு மேல வச்சு ஆடை என்ன பண்ணுவாங்க, பலி கொடுப்பாங்க. இந்த பலிபீடத்தை, அந்த பலிபீடத்தை பிரதிஷ்டை எப்படி பண்றதுன்னு பாருங்க. திருப்பி படிங்க, இன்னொருத்தர் படிங்க. இங்க பாருங்க, பலிபீடத்தை முதல்ல 7 நாள் என்ன பண்ணுவான், பரிசுத்தப்படுத்துறோம். அந்த பரிசுத்தப்படுத்தல் முடிஞ்சிருச்சுன்னா பலிபீடத்தை தொடுகிற எதுவும் என்னவா இருக்குமா. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு ஆரோன் கிட்ட, நீ எல்லா டைமும் என்ன பண்ண முடியாது, மகா பரிசுத்தத்துக்குள்ள போக முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீ போகணும். சங்கீதம் 65:3 படிங்க. திருப்படிங்க அந்த 65:3 மட்டும் படிங்க. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, யூ, அவர் கத்தரை பத்தி சொல்றாரு, காட் யூ அட்டோன் ஃபார் அவர் டிரான்ஸ்கிரிப்ஷன், நிவர்த்தி ஆக்குகிறீர்னா அதுக்கு ஆங்கில பதம் என்ன போட்டிருக்கு, அட்டோன். இந்த நிவர்த்தி ஆக்குதல் தான் உங்களை இப்ப என்ன வருத்தி வச்சிருக்குது. இப்போ இந்த நிவர்த்தி ஆக்குதல் மூலம் நீங்க என்னவா இருக்கீங்க, இப்போ பரிசுத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். நீதிமொழிகள் 16:6 ஒருத்தர் எடுத்து படிங்க. பாவம் நிவிருத்தியாகும். அட்டோன்மெண்ட். இப்போ இன்னொன்னு படிங்க, ஏசாயா 6:7 படிங்க. இங்க பாருங்க, ஏசாயாவை கர்த்தர் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு அழைக்கிறாரு. ஏசாயா என்ன சொல்றாரு கர்த்தர் கிட்ட, நானோ அசுத்த உதடு உள்ளவன், அசுத்த என்னுடைய நான் எனக்கு என்ன இல்லை, எனக்கு பரிசுத்தம் இல்ல, நானோ பாவி, நானோ அசுத்தம். என்னை எப்படி நீங்க உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய ஊழியத்திற்கு மகிமையான தீர்க்கதரிசியா நீங்க அழைக்கிறீங்கன்னு உடனே என்ன நடக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள 2-3 வசனம் படிங்க, கான்டெக்ஸ்ட் புரியும் பாருங்க. 4, 5, 6 படிங்க. ஏசாயா 6. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த புறத்தால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து
புரியுதா? பலிபீடத்திலிருந்து ஒரு கங்கு எடுத்து கொண்டு வந்து ஏசாயாவுடைய இது ஒரு உதட்டை தொட்டதுனால என்ன நீங்கிருச்சு? உனக்கு பாவம் நீங்கிருச்சு, நிவர்த்தி ஆயிடுச்சு. ஏசாயா என்ன ஃபீல் பண்றாரு? நான் டிஸ்குவாலிஃபைடுங்கிறாரு, நான் தகுதி இல்லாதவன் ஃபீல் பண்றாரு, பாவ உதடுள்ளவன்கிறாரு. அதுக்கு பரிகாரமா என்ன பண்றாங்க பாருங்க. உடனே பலிபீடத்திலிருந்து, பலிபீடம் எதற்கு நிழலாட்டமா இருக்குது? பாவ நிவாரண பலி செலுத்தப்படுகிற இடம். எல்லா பலிபீடமும் எல்லா பலியும் இயேசு கிறிஸ்துவையே விரல் கோட்டு காட்டு. பழைய உடன்படிக்கையில ஆதாம் செலுத்தின பலியிலிருந்து அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் செலுத்தப்பட்ட எல்லா பலியும் யாரை நோக்கி கையை காட்டுது? இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அவர் மரித்து. இப்போ எபிரேயர் 10:10 படிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே புரியுதா? புரியுதா? நாம் இப்பொழுது எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? புரியுதா? நிறைய உதாரணம் நான் நிறைய உங்களுக்கு காட்டிட்டே வந்தேன். ஆரோன் அந்த மக்கள் தேவனுடைய கோபத்திற்கு பங்காளிகளா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி படிச்சோம்னா கலகம் பண்றாங்க,